தெரிஞ்சது. ஏன்னா போன குரூப் 4 விட இந்த குரூப் 4 கொஞ்சம் மாடரேட்டு தான். அதனால் போன குரூப் 4ல் நான் 160, இந்த குரூப் 4ல் 176 கொஸ்டின் அடித்தேன். 200 கொஸ்டினுக்கு. ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் தான். 330th ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கில் 330th ரேங்காக இருந்தேன். ஆனால் ஓன் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு ரெவன்யூ கிடைக்கல. நான் ரெவன்யூ கிடைக்கலன்னு ரூரல் டெவலப்மெண்ட்டு என் டிஸ்ட்ரிக்டில் இருந்து நான் எடுக்கலை. ஏன் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நான் எடுக்கலை. ஸோ பிடிச்ச டிபார்ட்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எஃபோர்ட் போடலாம். போட்ட எஃபோர்ட்டுக்கான பலன் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கவே தான் செய்யும். ஸோ எல்லோரும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இந்த நியூ சிலபஸ் படி சிலபஸை டவுன்லோட் பண்ணி சிலபஸுக்கு என்ன புக்கில் எங்கே இருக்குன்னு தேடி அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக படித்தாவே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடச்சிரும். செகண்ட் நான் சொல்கிறது என்னென்னா, மெயினாக டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷனில் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் நம்மளை யாரும் பொறாமப்படாதவராக இருக்கணும், நம்மளும் யாரையும் பொறாமப்படக்கூடாது. போட்டி மட்டும்தான் அதில் இருக்கணுமே தவிர பொறாமல் இருக்கக்கூடாது. இது என்னுடைய இதில் நான் வந்துட்டு இதை தான் ஃபாலோ பண்ணேன். நான் எப்போ வரைக்கும் அவன் அந்த என் கூட ரொம்ப எனக்கு க்ளோஸாக இருந்து படித்த அந்த ஃப்ரெண்டு போனாலுமேவும் அவர் லாஸ்ட் டே ஆஃப் கவுன்சிலிங்கில் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தார். நான் அதை விடாமல் நான் படித்து ஓகே அதை நம்மளால் முடியும் நான் படித்து ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போனேன். அவர் என் கூட தான் வந்தார். ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் அவர் என்னை கூப்பிட்டு போனார். அப்போ நாங்கள் ட்ரெயினில் போகிறப்ப எதான் பேசிட்டு போன டைம் உனக்கு லாஸ்ட் டே கவுன்சிலிங்கு நான் அவரை கூப்பிட்டு போகிறேன், இந்த டைம் நீ என்னை ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கே கூப்பிட்டு போகிறேன். ஸோ 2 பேருக்குமே சக்ஸஸ் தானே. நாங்கள் எங்களுக்குள்ளே ஓகே. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் கோர்ட் எடுத்துட்டார், நான் ரெவன்யூ எடுத்துட்டேன். அவரும் வருத்தப்படலை. அவருக்கு இப்போ என்ன ஒரு சந்தோஷம், என்கிட்ட ஓப்பனாக சொன்னார். ஆனால் அவருக்கு வருத்தம் இருந்துச்சா, நான் போயிட்டு நீ போகலன்னு வருத்தம் எனக்கு இருந்ததுடா அப்படின்னா போல் நான் சொன்னேன். எனக்கு அந்த வருத்தம் துளியெல்லாம் இல்லை. ஏன்னா நீ எப்படி போகணுன்னு எனக்கு தெரியும், கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நம்ம போனோம், நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இது அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு டேயில் என்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கலான்னு அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு எனக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த லெவலில் நம்ம வந்துட்டு ஒரு முன்னேற்றத்தில் தான் போயிருக்கோம் அப்படின்ற ஒரு இதில் தான் படித்தேன். இந்த டைமு இன்னொன்று நான் ஏன் இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே நல்லா படிக்கன்னு சொன்னதுன்னா, இது ஒரு பெருமைக்காக சொல்ல, ப்ரிலிம்ஸு நான் படிக்கவே கிடையாது. இப்போ ஜூனில் வந்துட்டு 2023 எக்ஸாம் ஜூன் 9th முடியுதோ, அது முடிஞ்சோன்னே அப்படியே புக்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீ அடுத்தடுத்து படிங்கன்னு. எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒத்துக்கரலை. அதாவது என்னென்னா உடல் உபாதைகள்லாம் எனக்கு ஒத்துக்கறாதனால நான் அப்படி ஸ்டடீஸை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டேன். ஆனால் சரி சும்மா போய் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வருவோம் அப்படின்னு அந்த 3 மாதம் புக்கு எடுக்கவே இல்லை தான். ப்ரிலிம்ஸு போயிட்டு எழுதுகிறேன், 3 மாதம் கழித்து எழுதுகிறேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிறது 2A கிளியர் ஆனது. அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம படிக்கிறது ஆழமாக படிக்கிறத விட நல்லா ஆழமாக படிக்கிறது அப்படின்றது அதுதான். ஏன்னா நான் எதுவுமே படிக்கலை, என்ன ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் போய் எழுதிட்டு வருவோன்ட்டு போனேன். குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு எனக்கு கிளியர் ஆனது. அப்போ தான் நினச்சேன், ஒருவேளை நம்ம நல்லா எஃபோர்ட் போட்டோம்னா நம்ம புக்ஸ் ஓரம் கட்டியிருக்க வேணாமோ அப்படின்னு எனக்கு அப்புறம் தோணுச்சு. ஆனால் மெயின்ஸ் படிக்கலை, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ்லேயே கொஞ்சம் எனக்கு டிப்ரெஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் மெயின்ஸ் படிக்கலை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் நாளைக்கு 2A மெயின்ஸ் எழுத போகிறோம். என்ன நடக்குது, 2A மெயின்ஸ் சும்மா ஒரு பேருக்குன்னு போய் எழுதிட்டு வரலாம். ஏன்னா இங்கே ரெவென்யூ நம்ம ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்தாச்சு. மறுபடியும் 2Aல கிளியரே ஆனாலும் அடுத்த ப்ரொமோஷனுக்கானது ஒன்று தான். ஆனால் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியாது நமக்கு. சேம் ரெவென்யூவே இருக்குமானா இருக்காது. அதனால் நான் அதை அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் ஒன்று சொல்கிறது, இது மெயினாக சொல்கிறது, நமக்கு வேண்டப்பட்ட இல்லை நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தராவது நம்ம டிஸ்கஷனில் வச்சு படிக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். தனியாக நம்ம படித்தோம் அப்படின்னா மக்கப் பண்ண முடியாது. நம்ம எல்லோரும் டாப்பர்ஸ் இல்லை டாப்பர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா படிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு ஆவரேஜ் அப்படின்னு இருக்கிறோம், ஒரு நார்மல் நம்ம அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் படிக்கிற மெத்தடும் இது தான். ஆனால் படிக்கிற மெத்தடு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். நான் என்னோடய மெத்தடை சொன்னேன். மார்னிங் தமிழ், அடுத்து ஜிகே, அடுத்து மேக்ஸு, நைட்டு அந்த தமிழும் ஜிகேவும் அந்த மாதிரி. இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டாக நம்ம போகிறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறது, எடுத்ததும் நீங்கள் சிலபஸை எடுத்து வச்சு படித்தீங்கன்னா கண்டிப்பாக என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்னு ஒன்று போய் நான் வந்துட்டு அதை ரெஃபர் பண்ணுவேன் தான் நான். ஏன்னா அங்கே போனால் ஒரு ஐடியாஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்காக அந்த நியூ ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ ஈஸியாது அப்படின்னு அந்த ஐடியாவை வந்துட்டு அந்த ஐடியாவே நம்மளோட சொந்த ஐடியா யூஸ் பண்ணாமல் அதில் போனோம் அப்படின்னா அதுவும் சக்ஸஸ் கொடுக்குமான்னா எனக்கு கொடுக்கல. ஏன்னா அப்படி பண்ணனால தான் எனக்கு குரூப் 4 வந்து சக்ஸஸ் கொடுக்கல. அதை நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா அங்கே அந்த இன்ஸ்டியூட்டில் ஓல்டு புக் படிக்கவே வேணாம்னு சொன்னது அவங்க தான். அதனால தான் நான் ஓல்டு புக் தமிழே நானும் படிக்கல, அந்த அவரும் படிக்கலை. கடைசியில் 2 பேருமே மிஸ்டேக்ஸ் ஓல்டு புக் தமிழில் தான் மிஸ்டேக் பண்ணோம்.
ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க ஒரு ஐடியா மட்டும்தான் கொடுப்பாங்க. வணக்கம், என்னுடைய நேம் விஜயபாரதி, அப்பா நேம் வந்துட்டு சக்திவேல். என்னுடைய ஊர் தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்தில் ஒரு கிராமம். நான் இப்போது கரண்ட்டாக 2025 ஜனவரி 22 கவுன்சிலிங் போனேன். கவுன்சிலிங் போயிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்தது. எனக்கு தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு வேக்கண்ட் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் வந்துட்டு ஒரு 6வது பர்சனாக இருந்தேன். எனக்கு முன்னாடி போனவங்களே எடுத்துட்டாங்க. அதனால் நம்ம டிபார்ட்மெண்ட் மாற்ற வேணாலும் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ரெவென்யூ எடுத்துட்டேன். டிஎன்பிஎஸ்சிக்கு நான் ஏன் படிக்க வந்தேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கொரோனா தான். ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் தான் நான் டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியும். கொரோனா ஏன்னா எல்லோரும் வந்துட்டு ஒவ்வொரு இதுலேருந்து படிக்க வருவாங்க. எனக்கு ரீசன் அதுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் 2016 2020 வரைக்கும் நான் இன்ஜினியரிங் முடிச்சதுலேருந்து 16 பாஸ்ட் அவுட், இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட்டு. அந்த 4 இயர்ஸ் நான் சென்னையில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணேன். கொரோனா வந்தனால எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு லீவ் பண்ணிட்டாங்க. லீவ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் கொரோனா வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறம் 2க்கு அப்புறம் தான் எனக்கு கால் பண்ணாங்க. 2022க்கு அப்புறம் நான் 2021 அந்த 2020 மார்ச்சுக்கு அப்புறம் இருந்து ஒரு 6 மந்த்ஸு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அதுவும் போயிடுச்சு. சரி என்ன பண்ணலான்னு 2021 அதிலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இங்கே கொஞ்சம் பேர் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் ஊரில். சரி நம்மளும் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய இதை வந்துட்டு கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். சரி நம்ம படிக்கலாம், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஓகே, ஏன்னா அப்போவும் லாக்டவுன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2021 ஒரு மார்ச் அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு இன்ஸ்டியூட் போவோம் அப்படின்னு கிளாஸாக தான் நான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணேன். ரெகுலர்னால் சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸு. அந்த ரெகுலர் கிளாஸாக போனேன். ஏன்னா கிளாஸ் போனால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிளாஸ் போனேன். அதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஐடியா கிடச்சது. ஓகே, நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன தான் ஒரு இன்ஸ்டியூட் போனாலும் இன்ஸ்டியூட் அப்படின்றது நமக்கு ஒரு இப்படியெல்லாம் போகிறதுக்கான ஒரு வழியை மட்டும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் வழியானா கிடையாது. ஏன்னா அதுக்கான வழியை நம்ம தான் பார்த்துக்கறணும். அங்கே போனால் அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் இப்படியெல்லாம் போகும், இப்படியெல்லாம் இருக்கும், டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும், அதுதான் வழின்றதை நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் கேட்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை மட்டுமே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே முடியாது. அதுலேயும் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க தான். ஆனால் அவங்களோட சக்ஸஸ் எப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி கிடச்சதுன்னே தெரியலை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. அப்படி இல்லைன்னா நான் நல்லா ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம ஆவரேஜ் தான். இப்போ டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால டாப்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுக்குமே போகாமல் ஆரம்பத்தில் ஒரு இன்ஸ்டியூட் போவாங்க, அங்கே கொடுக்குறதவே படிப்பாங்க, படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கோரில் ஒரு ஜாபுக்குன்னு வந்துடுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு அந்த மாதிரி வரல. ஏன்னா ஒரு 2 எக்ஸாம் எழுதி அதாவது குரூப் 4க்கு எனக்கு இது செகண்ட் எக்ஸாமு. எனக்கு 2022 ஜூலையில் ஒரு எக்ஸாம் எழுதினேன். அதுதான் ஃபஸ்ட் எக்ஸாமு, இது செகண்ட் எக்ஸாமு. ஆனால் அதுக்கு முன்னாடி 2022 எனக்கு குரூப் 2 ப்ரிலிமினரி தான் ஃபஸ்ட்டு வருது. ஏன்னா ஆஃப்டர் தட் கொரோனா ஃபஸ்ட்டு எக்ஸாமு 2022 குரூப் 2 ப்ரிலிமினரி. அதுலேயும் நான் கிளியர் பண்ணிட்டேன். அந்த ப்ரிலிமினரி எனக்கு கிளியர் பண்ணதும் எனக்கு ஓகே, அப்போ நம்ம நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டே பேர் தான். ஆனால் இன்னொரு கொஞ்சம் ஒரு 5-6 பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட நான் டச் வச்சுக்க மாட்டோம். நானும் அவனை மட்டும், ஏன்னா 2 பேருக்கு சேம் ஏஜ். நான் படிக்க ஆரம்பித்தேன், அந்த பையனும் படிக்க வந்தார். அதனால் நம்ம 2 பேரும் சேமாகவே உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு எங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த்தும் இருந்தது. ஓகே, இப்படி படிக்கலாம், இப்படி பண்ணலான்னு ஒரு ஷெடியூல் மாதிரி